போச்சுன்னா எல்லாருக்குமே என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த விசுவாசம் தேய ஆரம்பிக்கும், அந்த நம்பிக்கையே போயிடும் என்று நம்ம பார்க்கணும். ஈவன் அந்த ஆபிரகாம் சாராளுக்கு கூட அந்த வார்த்தை கொடுத்து இருக்கும் பொழுது கூட நம்பிக்கையற்று அவர்கள் அநேக காரியங்களை செய்தார்கள் என்று பார்த்தோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தப்புனதா இல்ல. ஆண்டவர் வந்துட்டு நம்ம எவ்வளவு நம்ம வந்துட்டு விழுந்தாலும் எத்தனை தடவை நம்ம பாவம் செய்தாலும் அவருடைய வார்த்தையில அவர் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி தான் அந்த ஷூனமைட் லேடி இருக்காங்க தெரியுமா? அந்த லேடி அவங்களுடைய பையன் வந்துட்டு இறந்த பொழுதிலும் என்ன செய்கிறாங்க, யார்கிட்டயும் சொல்லாம அவங்க வந்துட்டு அவங்களுடைய மேடியும் டாங்கியும் கொண்டுட்டு எலிஷாவை பார்க்கறதுக்கு போறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். வழியில எல்லாரும் கேட்கும் பொழுதிலும் என்னாச்சு ஏதாவது கேட்கும்போது இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எலிஷாவை பார்க்க போறாங்க. அவங்க விசுவாசத்தின்படி என்ன நடக்குது, பையனுக்கு உயிர் கிடைத்தது. அப்போ அந்த ஒரு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையை இப்படியாக காணப்பட்டாலும் நம்ம அநேக நேரத்துல பேசும்பொழுது எப்படி இருக்கீங்க, நம்ம என்ன செய்கிறோம், ஐயோ வாழ்க்கையே ஒழுங்கா போல, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம வார்த்தை தான் அதிகமாக நம்மளுடைய இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள நாங்க நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றுள்ள வார்த்தையை நம்ம வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியாக நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்த்த போது இந்த காலேபும் இந்த ஷூனமைட் லேடி அவர்களுக்குள்ள காணப்பட்ட அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல இருந்த அந்த விசுவாசம் வந்துட்டு நமக்குள்ளேயும் அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். அப்ப மூன்றாவது என்னவாக இருந்தது, ஆண்டவருக்குள்ள நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவது கடைசி என்னவாக இருக்கிறது என்றால், நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் நம்ம எழும்பி மீண்டுமாக கடந்து செல்கிறவர்களாக நம்ம விசுவாசிகள் காணப்பட வேண்டும் ஆண்டவருக்குள்ள. அநேக நேரத்துல சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம விழுந்து விடுகிறோம், அப்படியே அதுலயே புரண்டு நம்ம என்ன செய்கிறோம், உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். எழுந்திருக்கிறது கிடையாது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம எத்தனை தடவை தப்பு செய்தாலும் நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார், இறங்குகிற தேவனாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவாக முறுமுறுத்தார்கள், அநேக காரியங்கள் செய்தார்கள். ஆண்டவருக்கு இது எல்லாமே முன்பாகவே தெரிகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு தடவையுமே அவர்களை மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருந்தார், அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்குமே தயாராக இருந்தார். அதே தேவன் தான் நம்மளோடு கூடவும் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு ஐசையா 43:18 வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் 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 விழுந்து அவர்கள் பாவம் செய்த பொழுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவ்வளவுதான், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19 வாசிக்கலாம். இதோ நான் ஒரு புதிய காரியம் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிலத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. அப்போ அந்த ராஜா என்ன செய்தாரு, மக்களை திசை திருப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தாங்க, ஆனா அவர்கள் வந்துட்டு விக்கிரக ஆராதனையில காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெல்த்னா செல்வத்தை கொடுத்தார். ஆனால் அதையுமே அவர்கள் வந்துட்டு தவறாக உபயோகித்தார்கள். கடைசியாக ஆண்டவர் வந்துட்டு அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அநேக நேரத்துல நம்ம அதை என்ன செய்கிறோம், அவரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். டைரக்டா நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், சிலுவையில அறிந்து கொண்டே இருக்கிறவர்களாக நம்மளுடைய வார்த்தையாகட்டும் எந்த விதத்திலுமே நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளோடு கூட பொறுமையாக இருக்கிறார். நமக்கு செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ்னு மில்லியன் சான்சஸ் போயிட்டே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம விழுந்தாலும் உடனே என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், எழுந்து அவரிடத்துல செல்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஒரே இடத்துல இருந்து கொண்டு இருக்கக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யாராக இருக்கிறார், சாம்சன் என்று நம்ம பார்க்கிறோம். சாம்சனோட காரியம் தெரியும். அவர் ஒரு மிராக்குலஸான ஒரு ஆளாக இருந்தார். ஆனால் ஒரு தவறின் நிமித்தம் கீழே விழுந்தார். ஆனாலும் அவருக்கு ஆண்டவர் என்ன செய்தார், மீண்டுமாக ஒரு பலனை கொடுத்து அவர் அநேகரை வந்துட்டு அந்த நாளில் வந்துட்டு கொண்டாரு என்று நம்ம பார்க்கிறோம்.
அவர் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்திருந்தா கூட அந்த அளவுக்கு கொண்டு இருக்க முடியுமான்னு தெரியும். அந்த ஒரு நாள்ல அவ்வளவு பேரை வந்துட்டு சாம்சன் வந்துட்டு கொல்ல ஆண்டவர் உதவி புரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்துட்டு அவர் நம்ம வந்துட்டு நீங்க இத்தனை பாவம் பண்ணிருக்கீங்களான்னு அவர் கணக்கு வைக்கிற ஒரு தேவன் இல்லை என்று நம்ம பார்க்கணும். கணக்கு வைக்கணும்னா பரலோகம் ஃபுல்லா புக்காவே இருந்தா கூட தகையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு அப்ப நம்மளுடைய பாவங்களை எழுதுகிறவராக இல்லை, பாவம் செய்தாலும் நம்ம திரும்பி அவரிடத்துல வருகிறோமா என்னுள்ள ஒரு காரியத்தை தான் அவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் வந்துட்டு மிகவும் கூர்மையாக அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ 4 காரியத்தை பார்த்தோம். நம்மளுடைய விசுவாசம் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தை அசைக்கிற ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டால் நம்ம நினைத்து கொள்ள வேண்டிய 4 காரியம் என்னவென்றால், ஒன்று போராட்டம் நமக்கு எப்பொழுதும் உண்டாகும், ஆனால் அந்த போராட்டத்துல ஜெயத்தை தருகிறது. 2வது அவரை விசுவாசிக்க வேண்டும். 3வது அவரை நம்பிக்கையாக அவரிடத்தில் இருக்க வேண்டும். 4வது நம்ம விழுந்தாலும் அந்த போராட்ட நிமித்தம் நம்ம விழுந்தாலும் உடனே எழுந்து அவரிடத்துல ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். தேவன் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்திட்டு நாம நல்ல ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்த கிருபை உள்ளவருமாய் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறது என்னை துதிக்க முடிகிறது ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, ஆவியானவரே எங்களோடு பேசுங்க, ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்துங்க என்று நாங்கள் கேட்கும் போது தேவன் நம்மையில் எவ்வளவு கிருபை பாருங்க. எவ்வளவு அழகாக ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா கூட இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அதன்படியே நடக்க, அதன்படியே சிந்திக்க, அதன்படியே செயல்பட, அதன்படியே வாழ கற்றுக்கொள்ளுகிறதா விஷயமாக இருக்கிறது பாருங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஆண்டவரே கனியை கொடுக்கும்படியான தேவன் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகியதான் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாய் தேவன் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நீங்கள் 4 பாயிண்ட்ஸ்களை கொடுத்தாலும் ஆமாண்டவர் உண்மையாகவே நம்மளுடைய சூழ்நிலைகளில் நம்மளோடு கூட இருக்கிற காரியங்களில் தான் இருக்கலாம். ஆனால் நாம் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யார் மேலே விசுவாசமாக இருக்கணும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். ஏனால் விசுவாசம் என்பது தேவனால் கிருபையாய் கிடைக்கப்பட்டது, அதை இழந்து விடக்கூடாது. ஆகதான் விசுவாசம் தான் நமக்கு மெயினாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள இதுக்கு இடையில வருகிற இடரல்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டம், நஷ்டங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது நாம் எந்த நிலைமையிலும் போய்விடுகிறோம் என்பதை நாங்கள் உணர முடியாத இந்த தெய்வ செய்திக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இதை கேட்கிற அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இது அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி இயேசுநாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி இயேசுநாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்து விட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்தம் பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மையும் சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி இயேசுநாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. வீரர் விசை கூறி உன்னை துன்பம் பொறுத்தே, இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்பம் ஊறுத்தே, இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, வீண் கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, வீண் கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே திகையாதே. கலங்காதே விசுவாசியே, கல்வாரி இயேசுநாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால்
ஆமென். சுவாசியே பதறாதே, கூடும் வறுமையிலும் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியை ஆற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியை ஆற்றிடாரோ. விசுவாசத்தினால் விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி இயேசு நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆமென். தேவ பிள்ளைகளே, விசுவாசம்தான் நம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தை தொடங்கிற முடிக்கிறவர் அவரே. ஆகையால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் நீங்கள் ஆண்டவரே தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் போது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என் நேசகுமாரன் என்று சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்காக, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, மறுத்து அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து இதோ வலது வருஷம் வீட்டிலிருந்து இன்றும் பருத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சொன்னது போல, ஆமான், ஒவ்வொருடைய பாவங்களை என்ன போனால் பரலோகமே கொள்ளாது என்ற அளவுக்கு பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகல் தான் பாவங்களை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகல் தான் பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடுவோமானால், அவரிடத்தில் கிட்டி சேருவோமானால், ஆண்டவரே எங்கள் பாவங்கள் இப்படியாக இருக்கிற எங்களை மன்னியும் என்று சொல்வர். அவர் மன்னிக்க தயப்படுத்தவர். ஆனால் அதை விட்டுவிட முடியவில்லை என்று நீங்கள் ஆமாண்டவரே சில சூழ்நிலைகளில் நீங்கள் சிக்கி தவிக்கலாம். அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடியா, இந்த கோபம் எங்களை ஆட்கொள்ளாதபடியா, எங்கள் சாபங்களை எங்களை தொடராதபடியா, ஆமாண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உலகம் பொல்லாங்கின் கரத்தில் இருக்கிறது, நாங்களும் உடைய கரத்தின் கிரிகளப்பா. எங்களை நெகிழ்விடாமலும் உடைய பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுப்படாமலும் நிலவரமான ஆவிகளுக்குள் புதுப்பீங்க என்று ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்கிறாரா இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகதான் பெருமூச்சுதலோடு வேண்டுதல் செய்கிறவர் ஒருவரே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆக ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஞானப்பாட்டினாலும் சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று தேவன் ஏன் சொல்லிக் கொடுத்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இவைகளெல்லாம் உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து முடியவறிந்து உங்களோடு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாக்கியாதவர். உங்களை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறான், சுற்றிலும் வேலை எடுத்து இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து வைத்திருக்கிறேன். ஆமான், அல்லேலூயா. ஆகையால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும் இயேசுவை தேடுவோருக்கு ஒரு நன்மையை குறைப்படாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் ஆமாண்டவரே அறியாமல் இருக்குமா? அறிந்து கொள்ளுமா? அல்லேலூயா. அறியாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்வோம், அவரை புரிந்து கொள்வோம், அவரை தெரிந்து கொள்வோம், அவரை உணர்ந்து கொள்வோம். ஆகையால் அவனுடைய கண் காணாமலே காது கேட்கவே எது தோன்றும் நம் உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நமக்குள்ள ஒரு நிச்சயம் முடிவு நம்பிக்கொண்டு நம் நம்பிக்கை வீண் போகாது. ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் தீவிரமாய் எந்த காரியமாக, எந்த நிலைமையா இருந்த, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் மாற்றி அமைக்க வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆமாண்டவர் அந்த சுனேமித்தியா அந்த ஸ்ரீ பாருங்க தன் மகள் இறந்து விட்டாள். அல்லேலூயா. ஆனால் யாரிடத்திலும் போகவில்லை, நேராக அவருடைய விசுவாசம் பாருங்க அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் ஆமாண்டவரே கூட்டி வந்து ஆண்டவரே ஜெபித்த போது மகள் உயிர்த்தாள் என்று பார்க்கிறோம். அப்படிதான். அல்லேலூயா. ஏன்னா அந்த விசுவாசம். நாம் எல்லாவற்றையும் காரியத்தை நம்முடைய யாரிடத்துல போய் சொல்ல வேண்டும்? மனிதரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் இறக்கப்படுவார்கள், அவர்கள் துக்கப்படுவார்கள். ஆனால் அதை இந்த 10 பேருக்கு சொல்லி அதை நாற்றடிக்க வைத்து விடுவார்கள். அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் சூழ்நிலைகள், அவர்களும் மனிதர் தானே, அவர்கள் நிலைமையை மாறும்போது அவர்களும் மாறி விடுவார்கள். ஆனால் தேவனிடத்தில் நாம் போகும்போது தேவன் உங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற பரம பிதாவானவர் அல்லது உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு காலம் ஒரு இடத்திலும் சொல்ல மாட்டார். உங்கள் நிலைமைகளை மாற்றி அமைப்பார். நீங்கள் மற்றவர்களை மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை பொறுத்தது தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நாம் எப்படியெல்லாம் பிழைத்திருக்கிறோம், நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், ஆனால் உணர்கிறோம். ஆனால் அதை மறந்து விடுகிறோமே, அதுதான் பெரிய ஒரு
தேவனுடைய மகிமற்றவர்களாய் நாங்கள் மாறி விடுகிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை விட்டு விலகவில்லை, நாம் தான் தேவனை விட்டு விலகி விடுகிறோம். ஆகையால் தான் இந்த நிலைமைகளிலிருந்து நாம் தப்பி பிழைக்க தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு இன்றும் நம்மளோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆகதான் இடத்தில் வரும்போதெல்லாம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க முடிகிறது. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே, தந்தை தாயினோ மேலானவர், தாங்கி நம்மை நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் நம் பாவம் அகற்றினார் இயேசு, அத்தனை தூரம் நம் பாவம் அகற்றினார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்தன் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே, ஆமென், இயேசு முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. மலை போன்ற நம் மாம்பெரும் பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே இயேசு, கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர் இயேசு, நெஞ்சில் நம்மை சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் நம்மையும் நீதிமானாய் மாற்றி விட்டாரே இயேசு, நீதிமானாய் நம்மையும் மாற்றி விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. ஆமென், அல்லேலூயா. ஏனால் நம்மை வெறுக்காதவர், நம்மை மறக்காதவர், நம்மளை அருவருக்காதவர், நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை உடுத்துக்கிறவர், நம்மளை பழக்குக்கிறவர், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர், இம்மைக்கு மறுமைக்கு நம்மளை சொந்தக்காரராக வைத்திருக்கிறவர். அவர் ஒரு நாளும் மாறாதவர். வானமும் பூமி அழிந்து ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தையில ஒரு உறுப்பாகிலும் அழிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகதான் தேவனிடத்தில் வரும்போதில் நம்மளை நாங்களே அர்ப்பணிக்க முடிகிறது. தேவனிடத்தில் கிட்டி சேரும்போதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் அலங்கரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, சோத்திரம். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே இரத்தத்தையே நமக்கு தந்தவர், மறந்திடுவாரோ இயேசு வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவெல்லாம் நம்மை தெரிந்து கொண்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நம்மை இன்னும் நேசிக்கின்ற தேவன் நம்மை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் நம்மை நடத்திடுவார், இசை நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் நம்மை நடத்திடுவார், இசை நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவை முகத்தை நோக்கி பார்த்தால், ஆமென், நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம்,
சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசு தேவன் மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசு தேவன் மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே நமக்கு தந்தவர், மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தேவ பிள்ளைகளே, கேட்ட இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் அனுதினமும் நினைத்து செயல்படுவோம். அதற்கு தெய்வம் தாம் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்மளுடைய ஜனங்கள் வழுவி போற ஜனங்களாயிருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் கேடுபாடு கீழ்கொள்ள இருதயங்களுடையவர்களாய் இருக்கிறோம் என்று தேவன் அறிவார். ஆனாலும் தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னவர். ஆகையினால் தான் அவரிடத்தில் எந்த நிலைமையில் அவரிடத்தில் நம்ம நிற்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரார். நம்மளை ஒரு நாளும் வெறுக்காதவர், நம்மளை நேசிக்கிறவர். அவரிடத்தில் கிட்டி செல்வோம். பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி ஹல்லேலூயா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஞானஸ்தானம் முக்கியம். ஹல்லேலூயா. பிறப்பு ஞானஸ்தானம் அல்ல, தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல. ஹல்லேலூயா. ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுப்பது. ஞானத்தின் விளைவு ஹல்லேலூயா உங்களுடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்து அடக்கப்பட்ட ஒன்றான உயிர்த்தெழுந்தார், இதோ பிதாகுமார் பரிசுத்த ஆவினாலே நாங்கள் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வோம் என்று ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது இவளைய நேசகுமாரத்தை இவளைய நேசகுமாரன் என்று சொல்வார். அந்த சத்தத்தை நீங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் தந்தவர். அவர் தேவன் அவருடைய நம்முடைய நாசில அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை உண்டாக்குவது எப்படி அவர்களுக்கு ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை தந்தார். அப்பேற்பட்ட தேவன் நம்மளை நேசித்தனால அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஜாதி மத பேதம் என்று ரத்த சிந்த வைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் நேசிக்கிறார். ஆகையால் இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரிடத்திலே கிட்டி சேருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தான் உங்களுக்கு மரண பரியந்தம் நடத்துவார். ஏன்னா அவரே வழி, அவரே சத்தியம். அவரை எல்லாமல் ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆகையால் தான் அவர் சொன்னார். நிக்கதேமு கூட கேட்கிறார், நான் எப்படி மறுபடியும் போய் பிறப்பேன்? அல்லேலூயா. முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேனே. அப்போ சொன்னார், நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் நீ பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகையால் ஆவியா இருக்கிற தேவனிடத்தில் ஆவியோட உண்மையோட கருத்தோடும் ஞானப்பாட்டை சங்கீதம் கீர்த்தனாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்பா, நீர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக, உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்காக அப்பா, திரும்ப திரும்ப ஆண்டவரே எங்களை நினைப்புகிட்டு எங்களை பலப்படுத்துகிற அப்படின்னா, எங்களை உற்சாகப்படுத்த அப்படினால் பாமுக்கு கோடா கோடி சோதரர் தொடர்ந்து நம்முடைய இயக்கத்தை நோக்க திட்டத்தை எங்கள் வாழ்க்கை நட்டு சித்தம் போல வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் திரும்ப ஆராதனை கடன் செல்வோம்.